வணக்கம். வாங்க எல்லாரும். இன்னைக்கு நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம். நேரா எங்கட சின்ன வயசுக்கு. அந்த 1970களின் யாழ்ப்பாணத்துக்கே திரும்பி போயிட்டு வருவோமா? இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நாம நினைக்கிற மாதிரி நேரம் நேரா ஓடுறதில்ல. அது ஒரு வட்டமா சுத்தி சுத்தி நம்பகிட்டயே திரும்ப வருது. ஒரு சின்ன வாசனை போதும், இல்லாட்டி ஒரு சின்ன சத்தம் சட்டுன்னு நம்மள 20-30 வருஷம் பின்னாடி கொண்டு போய் விட்டுடும். அந்த மாதிரிதான் இந்த நினைவுகளோட சுழற்சி வேலை செய்து. எப்படி ஒரு சின்ன நிகழ்வு நம்ம மனசுக்குள்ள ஆழமா உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய நம்மள தட்டி எழுப்புதுன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கதை முழுக்க ஆரம்பிச்சத இங்கதான். ஒரு ரொம்ப சாதாரணமான யாழ்ப்பாணத்த மாலை நேரம். சூரியன் மெதுவா கடலுக்குள்ள இறங்க, பனைமரத்தோட நிழல் தார் ரோட்ல நீளமா ஒரு கோடு போட்ட மாதிரி விழுந்து கிடக்கு. அந்த ஒரு காட்சி, அடடா, அதுதான் இந்த முழு ஞாபக மூட்டையும் அழுத்து விட்டது. சரி, இப்ப வாங்க அந்த உலகத்துக்குள்ளேயே போயிடுவோம். கண்ணை மூடிக்கோங்க. இப்ப நாம இருக்கிறது 1970கள்ல. அந்த புழுதி பறக்குற ரோட்ல ஒரே சத்தமும் சந்தோஷமுமா இருந்த அந்த காலத்துல. கூட்டத்திலிருந்து யாரோ ஒருத்தன் கத்துவான், டே பஸ் வந்துட்டு! அந்த ஒரு சத்தம் காதுல கேட்ட உடனே உடம்புக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு பெரிய சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி. அந்த பஸ்ஸ பிடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஒரு பெரிய சாகசம். முதல்ல ஓட்டம், உசுறு போக ஓடணும். அடுத்து எப்படியாவது அந்த பஸ்ஸோட சூடான அந்த பாடிய தொடணும். கடைசியா அந்த படிக்கட்டு கம்பியே கெட்டியா பிடிக்கணும். பிடிச்சிட்டா அன்னைக்கு நாம தான் ஹீரோ. அந்த பழைய 750 சிடிபி பஸ், அது வெறும் ஒரு இரும்பு வாகனம் இல்ல. அது எழுப்புற அந்த கர் புர்னு ஒரு சத்தம் இருக்கே, அது வெறும் என்ஜின் சத்தம் இல்ல. அது அந்த 70களோட இதய துடிப்பு. அந்த சத்தம்தான் எங்கட வாழ்க்கையோட பின்னணி இசையே. இப்போ அந்த அனுபவத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். சும்மா அந்த இரும்பு கம்பிய பிடிக்கிறதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல தாங்க வாழ்க்கையோட முதல் பாடமே இருந்துச்சு. அந்த ஒரு நொடியில நாம எடுக்கிற முடிவுதான் எல்லாமே. கம்பிய பிடிப்பியா இல்லாட்டி விட்டுடுவியா? புடிச்சா நீதான் கெத்து, ஜெயிச்சிட்டு. ஒருவேளை விட்டா அவ்வளோதான், நேரா பொழுதி மண்ணுல தான் முகம் பதிக்கணும். அந்த சின்ன வயசுல இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய முடிவா தெரிஞ்சுது. அப்போ அந்த ஃபுட்போட் பயணத்துல கத்துக்கிட்ட முதல் பாடம் இதுதான். வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்தை பிடிக்கணுமோ அதை சரியா கெட்டியா பிடிக்க தெரிஞ்சவன் பயப்படவே மாட்டான். இதுதான் அந்த பயணம் கத்துக் கொடுத்த தத்துவம். என் கூட்டாளி ஒருத்தன் இருந்தான், முரளி. அவன் ஒத்த கையில கம்பிய புடிச்சுக்கிட்டு காத்துல பறக்கிற மாதிரி தொங்குவான். அவன் சொல்லுவான், மச்சான் பயப்படாதடா, வாழ்க்கை இதை விடவா மோசமா நம்மள குளிக்கல போகுதுன்னு. பாருங்க, சின்ன வயசுலயே அவ எவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கான்னு. அந்த பயணத்துல காத்து முகத்துல வந்து அடிக்கும்போது ஒரு ஸ்பெஷலான வாசனை வரும். அது வெறும் வாசனை இல்ல, அதுதான் யாழ்ப்பாணத்தோட வாசனை. ஈரமண் வாசனை, வயல்லிருந்து வர புகையில வாசனை, வீட்டு அடுப்புகள்லிருந்து வர சமையல் புகை எல்லாம் ஒன்னா கலந்து ஒரு மாதிரி கிறங்கடிக்கும். சரி, இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். அந்த துடிப்பான புழுதி பறந்த காலத்திலிருந்து இப்ப நாம வாழ இந்த அமைதியான கண்ணாடி போட்ட உலகத்துக்கு எல்லாம் தலைகீழா மாறிப்போச்சு இல்லையா? இந்த 2 உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். அப்போ புட்போட் பயணம், காத்து, வெளிச்சம், ரோட்டோட புழுதி எல்லாம் நம்ம மேலப்படும், வாழ்க்கையோடையே சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ ஏசி வேன், மூடுன கண்ணாடி ஜன்னல், எல்லாம் டிரைவர் கண்ட்ரோல்ல, நாம வெறும் ஒரு பயணி, அவ்வளோதான். ஆமா, மறுக்கவே இல்ல, இப்ப பயணம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதுதான். ஆனா அந்த உணர்வு, காத்து மூஞ்சில அறைய, அந்த மண் வாசனைய சுவாசிச்சுக்கிட்டு போன அந்த உண்மையான உயிரோட்டமான உணர்வு இப்போ எங்க போச்சு? இப்ப இந்த கதையோட ரொம்ப உணர்வு பூர்வமான கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த பழைய அந்த பழைய காலம் இன்னும் நம்ம ஞாபகங்கள்ல எப்படி உயிரோட இருக்குன்றத பத்தி தான் இது. உண்மை என்ன தெரியுமா? அந்த ஃபுட்போட் படிக்கட்டிலிருந்து நான் மட்டும்தான் கீழே இறங்கிட்டேன். வயசுல, அனுபவத்துல, பொறுப்புகள்ல. அந்த சின்ன பையனை விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் முன்னாடி வந்துட்டேன். ஆனா அவன் இருக்கானே, என்ற ஞாபகத்துல இருக்கிற அந்த சின்ன பையன், அவன் இன்னும் விழவே இல்ல. அவன் இன்னும் அதே படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு, காத்துல முடியெல்லாம் பறக்க, ஒரு பயமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். காலம் அவனை ஒண்ணுமே பண்ணல. கடைசியா இந்த ஒரு வரியோட முடிச்சுக்கலாம். சில ஞாபகங்கள் நம்மள விட்டு எங்கேயும் போறதில்ல. உண்மையில நாம தான் அந்த ஞாபகங்களை, அந்த மனிதர்களை, அந்த இடங்களையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துடுறோம். உங்களுக்கும் இப்படி மறக்க முடியாத ஒரு ஃபுட்போட் ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.